இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூனிட் 5ல் வரக்கூடிய ப்ரோஸான பீயிங் சேஃப் அப்படிங்கிற இந்த ப்ரோஸுக்கான ஷார்ட் ஆன்சர்ஸ் மற்றும் பேராகிராஃப் கொஸ்டின்ஸோடைய மீனிங்ஸை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சரி வாங்க, இப்போது இந்த வீடியோவை பார்த்து அந்த கொஸ்டின்ஸுக்கான மீனிங்கும் பேராகிராஃபுக்கான மீனிங்கும் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்? ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் என்றால் என்ன? ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் இஸ் அபவுட் knowing basic rules in the street. பொதுவான சாலை விதிகளை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் என்பதாகும். செகண்ட் கொஸ்டின், which should be used with adult supervision. குழந்தைகள் ஒரு சில தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது அதுக்கு ஒரு சூப்பர்வைசர் தேவை. எந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது மேற்பார்வையாளர்னு ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க? ஸ்மார்ட்ஃபோன்ஸ் ஷுட் பி யூஸ்டு வித் அடல்ட் சூப்பர்விஷன். குழந்தைகள் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பயன்படுத்தும் போது அப்பா அம்மாவோ இல்லை 18 வயதிற்கு மேற்பட்டவங்க அந்த குழந்தைகள் எப்படி அந்த ஃபோனை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அவங்க கண் முன்னாடி தான் அந்த குழந்தைகளை அந்த ஃபோனை பயன்படுத்த விடணும். இதுதான் அடல்ட் சூப்பர்விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் கொஸ்டின், வாட் அக்கார்டிங் டு கிராண்ட்பா இஸ் த மோஸ்ட் சீரியஸ் இல்னஸ்? இந்த பாடத்தில் கிராண்ட்பா எது ரொம்ப மோசமான உடல்நலக்குறைவு அப்படின்னு குறிப்பிடுறாரு? ஹீட் ஸ்ட்ரோக் இஸ் த மோஸ்ட் சீரியஸ் இல்னஸ். ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கிராண்ட்பா ரொம்ப சீரியஸான இல்னஸாக இந்த லெசனில் குறிப்பிடுறாரு. ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் த மஸ்ட் இன் எவ்ரி ஹவுஸ் ஹோல்டு? ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயமாக இருக்க வேண்டிய விஷயம் யாது? A first aid kit is a must in every household. முதலுதவி பெட்டி என்பது ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒன்று. இந்த லெசனுக்கான பேராகிராஃப் ஆன்சர் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லா வீடியோஸ்லேயும் நான் உங்களுக்கு பேராகிராஃப் காமனாக தான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி தான் இந்த லெசனுக்கும் ஒரு காமன் பேராகிராஃப் தான் கொடுத்துருக்கேன். இந்த லெசனில் பேராகிராஃபுக்கு எந்த மாதிரியான கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு ஆன்சரே உங்களுக்கு போதுமானது. அதனால் இந்த ஒரு காமன் பேராகிராஃபை தெளிவாக படிச்சுக்கோங்க, இதுவே உங்களுக்கு போதும். சரி வாங்க, இப்போ அந்த பேராகிராஃபை படித்து அதோட மீனிங்கை தெரிஞ்சுக்கலாம். இந்த லெசனுக்கான பேராகிராஃபை நான் 2 சப்டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்கேன், 2 சப் டாபிக் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு சப் டாபிக் ரோட் சேஃப்டி ரூல்ஸ், சாலை விதிகள் அப்படிங்கிற ஒரு சப் டாபிக். செகண்ட் சப் டாபிக் பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸ் டு பி ஃபாலோவுட் ஃபார் சன்ஸ்ட்ரோக். அந்த சன்ஸ்ட்ரோக்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு எந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸை நம்ம எடுத்துக்கணும், இது செகண்ட் சப் டாப்பிக்காக நான் கொடுத்துருக்கேன். சரி, ஒவ்வொரு பேசேஜாக படித்து அதோட மீனிங்கை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆன்சர் எழுதும்போது இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து பேராகிராஃப் ஆன்சராக எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாபிக், ரோட் சேஃப்டி ரூல்ஸ், சாலை விதிகள். When we cross the road, we should wait until the road is clear of traffic. ஒரு சாலையை கடக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாலையில் டிராஃபிக் கிளியர் ஆகிற வரை நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளோட அந்த ரோடை கிராஸ் பண்ணணும். We should first look right, left and then again right before crossing the road. ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்க்கணும். மறுபடி ரைட் சைடு திரும்பி பார்த்துட்டு தான் ரோடை நம்ம கிராஸ் பண்ணணும். We should walk in a line, one behind the other and not in groups. சாலையில் நம்ம நடந்து போகும்போது கூட்டமாக போகாமல் ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க போகிறது எப்போவுமே நல்லது. அதுதான் ரோட் சேஃப்டி ரூல்ஸும் நமக்கு சொல்லுது. We should not use a cell phone while walking on the road. சாலையில் நம்ம நடந்து போகும்போதோ வாகனங்களில் போகும்போதோ கண்டிப்பாக நம்ம செல்ஃபோன்ஸை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததாக, ரோட் சேஃப்டி ரூல்ஸ் ஆர் ஃபார் அவர் சேஃப்டி. வி ஷுட் ஃபாலோ தெம் ஸ்ட்ரிக்ட்லி. ரோட் சேஃப்டி ரூல்ஸ் அப்படிங்கிற அந்த விதிகள் நம்மளுடைய பாதுகாப்புக்கானது தான். அதனால் அதை நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், பின்பற்றணும். அப்போ தான் நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம உறுதி செஞ்சுக்க முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேசேஜுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்த பேசேஜ் பார்க்கலாம் வாங்க. சேஃப்டி மெஷர்ஸ் டு பி ஃபாலோட் ஃபார் சன்ஸ்ட்ரோக். சன்ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்தெந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றினது தான் இந்த பேசேஜ். வென் த பாடி cannot cool itself fast enough, we may get a heat sunstroke. நம்மளுடைய நம்ம உடலில் இருக்கிற அந்த வெப்பத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நமக்கு ஹீட் சன்ஸ்ட்ரோக் ஏற்படும்.
In the hot season, one should avoid going out between 10 a.m. and 3 p.m. வெயில் நாட்களில் 10 மணியிலிருந்து 3 மணி வரையில் அவசியமில்லா விஷயத்துக்காக வெளியில் போகிறத நம்ம தவிர்த்துக்கணும். சன்ஸ்ட்ரோக்லேருந்து அப்போ தான் நம்மளை பாதுகாக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் ரெமெடி. செகண்ட், we need to put on the sunscreen 15 to 20 minutes before going out to avoid sunburn. நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை 15லிருந்து 20 நிமிடங்களுக்கு முன்னாடியே நம்ம உபயோகிக்கணும். அப்போ தான் நம்ம சன்பர்ன்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இதுதான் சன்ஸ்ட்ரோக்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான சேஃப்டி மெஷர்ஸாக இந்த லெசனை பொறுத்தளவில் சொல்லப்படுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.